லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. விண்டோஸ் செயலிழப்புக்கு சைபர் தாக்குதலோ பாதுகாப்பு குளறுபடிகளோ காரணமில்லை என கிரவுட்ஸ்ட்ரைக் நிறுவனம் விளக்கம். தங்கள் நிறுவன அப்டேட்டால் மேக் மற்றும் லினக்ஸ் இயங்கு தளங்கள் பாதிக்கப்படவில்லை என தகவல். விண்டோஸ் செயலிழப்பால் வணிக நிறுவனங்கள், வங்கிகள், பங்குச்சந்தைகள் உள்ளிட்டவற்றில் பணிகள் முடக்கம். இந்தியா உட்பட உலகின் பல்வேறு நாடுகளில் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். சைபர் செக்யூரிட்டி நிறுவனமான கிரவுட்ஸ்ட்ரைக் மென்பொருளின் அப்டேட்டில் ஏற்பட்ட குழப்பமே சிக்கலுக்கு காரணம் என நிபுணர்கள் தகவல். தொழில்நுட்ப பிரச்சினையை சரி செய்வதற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக கிரவுட்ஸ்ட்ரைக் நிறுவனம் விளக்கம். விண்டோஸ் மென்பொருள் பிரச்சனையால் உலக அளவில் சுமார் 1400 விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டதாக தகவல். அமெரிக்காவில் 500க்கும் மேற்பட்ட விமானங்களும், இந்தியாவில் 56 விமானங்களும் ரத்தானதாக தகவல். மைக்ரோசாப்ட் மென்பொருள் முடக்கத்தால் சென்னை, டெல்லி, மும்பை உள்ளிட்ட விமான நிலையங்களிலும் சர்வர் பாதிப்பு. பயணச்சீட்டு பதிவு தாமதமானதால் பயணிகளுக்கு போர்டிங் பாஸ் கைகளால் எழுதி தரப்பட்டதாக தகவல். மைக்ரோசாப்டுடன் தொடர்பில் உள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தகவல். கோளாறுக்கான காரணத்தை கண்டறிந்து விட்டதாகவும் விரைவில் தீர்வு காணும் முயற்சியில் மைக்ரோசாப்ட் ஈடுபட்டுள்ளதாகவும் விளக்கம். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை மையம் அறிவிப்பு. கூடலூரில் இருந்து கேரளாவிற்கு செல்லும் வழிக்கடவு நெடுஞ்சாலையில் சுமார் 50 மீட்டர் தூரத்திற்கு ஏற்பட்ட விரிசல். தொடர்ந்து மழை பெய்தால் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் தகவல். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திடீர் ஆய்வு. உணவின் தரம், சுவை, அளவு குறித்து உணவு அருந்தியவர்களிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். தமிழகத்தில் கடந்த 200 நாட்களில் 595 கொலைகள் அரங்கேறியுள்ளதாக செய்திகளை சுட்டிக்காட்டி இபிஎஸ் அறிக்கை. தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி தராமல் சிரமத்திற்குள்ளாக்குவதாகவும் திமுக அரசு மீது குற்றச்சாட்டு. மின்கட்டண உயர்வை கண்டித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். மின் உற்பத்தி திட்டங்கள் தொடர்பான அரசின் தவறான முடிவுகளால் மக்கள் பாதிக்கப்படுவதாக அன்புமணி குற்றச்சாட்டு. எல்லாமே புதுப்பிக்கவில்லை, ரெனியூபிள் எனர்ஜியில் ஒன்னு சோலார், இல்லாட்டி விண்டு, காற்றாலைகள், எல்லாத்தையும் நீர் இதுல தயாரிப்போம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நான் பார்க்கிறேன். தனியாரிடம் 11,000 மெகாவாட் மின்சாரத்தை கொள்முதல் செய்யும் தமிழக அரசு ஒரு யூனிட் மின்சாரத்தை 12 ரூபாய்க்கு வாங்குவதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. மின்சார கட்டண உயர்வு என்பது தமிழக மக்கள் மீது திணிக்கப்படும் மின்சார தீவிரவாதம் என்றும் அன்புமணி ஆவேசம். தனியாரிடம் கிட்டத்தட்ட 11,500 மெகாவாட் தமிழக அரசு பெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசு உற்பத்தி செய்கின்ற மின்சாரம் விலை கிட்டத்தட்ட 3 ரூபாய் 40 பைசா ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு. ஆனால் தனியாரிடம் பெறுகின்ற உச்சத்திலே தனியாரிடம் பெறுகின்ற மின்சாரம் எவ்வளவு தெரியுமா? 12 ரூபாய் ஒரு யூனிட், சில நேரத்தில் 15 ரூபாய் ஒரு யூனிட் கூட வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மின் திட்டங்கள் 5,700 மெகாவாட் இது நிலுவையில் இருக்கு. இதுல ஒரு யூனிட் மின்சாரம் கூட தயாரிக்கல. அந்த மின்சாரம் தயாரிச்சாங்கன்னா இந்த மாதிரி மின் கட்டண உயர்வை ஏற்ற தேவையில்லை. மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னையில் நடந்த போராட்டத்தின் போது அரசு வழங்கிய இலவச டிவி மற்றும் மின் விசிறிகளை உடைத்த பாமகவினர். கைது செய்ய முயன்ற போலீசாரிடம் கட்சி நிர்வாகிகள் கடும் வாக்குவாதம்.
நில அபகரிப்பு புகார் அளித்த பிரகாஷ் என்பவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர். ஜூலை 31ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கைதான வழக்கறிஞர்கள் ஹரிஹரன், மலர்கொடியை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு. வழக்கறிஞர் ஹரிஹரனிடம் 50 லட்சம் பணம் கொடுத்த நபர் யார் என விசாரிக்க செம்பியம் போலீசார் திட்டம். புதுச்சேரியில் சாராய கடைகளை இரவு 10 மணிக்குள் மூடாவிட்டால் கடை உரிமையாளர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் என அம்மாநில போலீசார் எச்சரிக்கை. புதுச்சேரியில் இருந்து ஒரு சொட்டு சாராயத்தை தமிழக பகுதிகளுக்கு கடத்தினால் கூட கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவிப்பு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை மேலும் 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி. காவல் முடிந்து வரும் செவ்வாய் மாலை 5 மணிக்குள் ஆஜர்படுத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. ஜியோ, ஏர்டெல், வோடபோன் உள்ளிட்ட தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் சேவை கட்டணத்தை உயர்த்தியதன் எதிரொலி 27,50,000 பேர் BSNL நிறுவன சிம் கார்டை வாங்கியுள்ளதாக தகவல். தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளர் அமுதாவுக்கு கூடுதல் பொறுப்பு. முதல்வரின் முகவரி மற்றும் மக்களுடன் முதல்வர் திட்டங்களுக்கான சிறப்பு அதிகாரியாக நியமனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 55,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 1,450 ரூபாய் குறைந்து 97,750 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அசாமில் முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டத்தை ரத்து செய்ய மாநில அரசு முடிவு. குழந்தை திருமணத்தை தடுக்க மழைக்கால கூட்டத்தொடரில் மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா அறிவிப்பு. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.